நிகரில்லாத கிருபையுடைய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹு தஆலா தனித்தவன், அல்லாஹ்வுக்கு எந்த இணைதுணையும் கிடையாது. அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அல்லாஹ்வையும் யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த ஒரு வஸ்துவும் ஆகிவிட முடியாது. சர்வ வல்லமையுள்ள அந்த அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத்தினுடைய தலைவர் சர்தாரி ஆலம் காத்தமுன் நபி நமது உயிரில் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் மற்றும் குடும்பத்தார்கள், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அயராது பின்பற்றி வாழ்ந்து காண்பித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஊன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த நல்லோர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கும் நம்மவர்களின் மீதும் நமது குடும்பத்தார்கள் மற்றும் சந்ததிகள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆரம்பமாக தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா எவையெல்லாம் அமல் செய்யுமாறு எங்களுக்காக கட்டளையிட்டு இருக்கின்றானோ வாழ்விலே முற்றிலுமாக அவைகளை எடுத்து நடந்து, எவை விட்டெல்லாம் அல்லாஹ் தவிர்த்திருக்குமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறானோ எல்லா விடயத்திலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் நசியத் என்னும் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் காலங்களுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஏட்டிலே பதியப்படாத எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நடந்து விடாது. அல்லாஹ்வுடைய ஏட்டில் பதியப்பட்டதைத்தான் அல்லாஹு தஆலா நடத்தியே தீருவான். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு அறியாமல் எவையும் நடந்து விடாது. இனி எதுவெல்லாம் நடக்க இருக்கின்றதோ அவைகளை முன்கூட்டியே அறிந்தவனும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்து இந்த உலகத்தினுடைய முடிவு நாள் வரைக்கும் எதுவெல்லாம் அல்லாஹ் ஆகுக என்பதாக அல்லாஹ் அறிவித்தானோ அவைகள் அனைத்தும் ஆகின. எவையெல்லாம் ஃபனா என்பதாக அல்லாஹ் சொன்னானோ அவைகள் எல்லாம் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றன, அழிந்து விட்டன, இன்னும் அழிய போகின்றன. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, தற்போதைய கால சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக, குர்ஆன் ஷரீஅத்துக்கு எதிராக சட்டங்களை நிறுவுவது, அதே போன்று முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்றும் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதாகவும் சதித்திட்டங்கள் எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம், இந்த காலத்தை குறித்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே கூறிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த எந்த ஒன்றும் நடக்காமல் இல்லை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைபை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஅஜிஸாத்துகளை, அற்புதங்களை, இந்த காலத்தில் நடத்துகின்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் அற்புதமாக அன்றே அல்லாஹ் தஆலா எடுத்து காண்பித்து விட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது நாட்டில் மாத்திரம் கிடையாது, எல்லா நாடுகளிலும், ஏன் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை முடிவு செய்யக்கூடிய இஸ்லாமிய நாடுகளிலும் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை வெறுக்கக்கூடிய முஸ்லிம்கள் உருவாகிவிட்டார்கள். இஸ்லாத்தினுடைய சட்டங்களை அவமதிக்கக்கூடியவர்கள் தோன்றிவிட்டார்கள். இஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அடையாளமாக இஸ்லாத்தை வைத்துக் கொண்டு வாழுகின்ற ஏராளமானவர்கள் இஸ்லாமியர்களுடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய நாடுகள் அல்லாத நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஆட்சியாளர்களாலும் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை அவ்வப்பொழுது கண்டுகொண்டுதான் நிறுத்துகின்றார்கள். இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக முழு உலகெங்கிலும் சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான்.
இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டுமானால் அந்த சஹாபாக்கள் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனை நிர்வாகிகளுடைய கௌமுகள் எல்லாம் எந்த விடயங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவிகளை தேடிக்கொண்டார்களோ அதே விஷயங்களை அல்லாமல் வேறு ஒரு விஷயங்களை நாங்கள் பின்பற்றினால், நாங்கள் நடைமுறையாக எடுத்துக்கொண்டால் இதில் தீர்வு உண்டு, எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்பதாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கேவலத்தை அழித்து வருவான். முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை நபர்களும் அழிந்தாலும் சரி அல்லது அழித்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இஸ்லாத்திலே காபிர்களை கொண்டு வர வைக்க முடியும், யூத நஸராக்களை கொண்டு வர வைக்க முடியும். யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டு இருந்தார்களோ வரலாறுகளில் அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை கொடுத்து கலிமாவோடு மரணத்தை கொடுத்து இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை தியாகம் செய்யக்கூடிய முஜாஹிதுகளாக அல்லாஹ் கபூல் செய்தார். ஏராளமான வரலாறுகள் எல்லா நாடுகளிலும் உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, தற்போதைய காலகட்டங்களில் இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டங்கள் எல்லாம் நிலையாக நிலைத்திருக்க வேண்டுமானால் நாங்கள் அதை பாரமாக கருதாமல் இது எங்களுக்காக முடிவு செய்யப்பட்ட சட்டங்கள் என்பதாக நாங்கள் மனதார அதை ஏற்றுக்கொண்டால் அந்த சட்டங்களுக்கு எங்களுடைய உள்ளம் கட்டுப்படுமேயானால் அல்லாஹ் தஆலா காபிர்களை கொண்டு அந்த சட்டங்களை பாதுகாப்பான். முஸ்லிம்கள் அவசியம் இல்லை. எப்பொழுது இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய சட்டங்களும் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளும் வாழ்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு இணங்க தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வது பாரதூரம் என்பதாக நினைத்துக் கொள்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை கொண்டே இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அளித்து வருவார். காபிர்களை கொண்டு அல்லாஹ்வுக்கு பாதுகாக்கவும் தெரியும், முஸ்லிம்களை கொண்டு இந்த இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அளிக்கவும் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இஸ்லாத்தினுடைய சட்டங்களும் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளும் அளிக்கப்பட்டுக் கொண்டு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் முஸ்லிம்கள் தான் தவிர வேறு யாரும் கிடையாது. இஸ்லாம் எதுவெல்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றதோ, இஸ்லாத்திற்கு மாற்றமான முறைகளில் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் அத்துணையும் நாங்கள் மாற்றிக்கொண்டதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நீங்கள் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை உங்களுடைய கரத்தை கொண்டே அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்திக் கொண்டு விடுவார். அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் வந்துவிடப் போவது கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ் மிக தூரமாக எந்த ஒரு சக்தியாலும் அழித்துவிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்து விட்டான். எங்களுடைய பார்வைக்கு அது அப்பாற்பட்டது. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமும் முஸ்லிம்களும் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக. கணித்திற்குரியவர்களே, சூரத்துல் ஸஃப்பில் அல்லாஹ் சொல்லி காட்டுவார், யுரிதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அல்லாஹ்வுடைய இந்த நூர், அல்லாஹ்வுடைய பிரகாசம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பிரகாசம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பிரகாசமாக்கியது. காபிர்கள் தங்களுடைய வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். காபிர்கள் தங்களுடைய வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்பதாக, இஸ்லாத்தினுடைய ஜோதியை அணைத்து விடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அது ஒருபோதும் முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய வார்த்தையான கலாம் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். கணித்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் இஸ்லாத்தை மேலோங்க செய்வான். உலகத்தினுடைய அழிவு நாள் எப்பொழுது சூர் ஊதக்கூடிய மலக்குகளுக்கு இந்த உலகத்தை அழிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். அந்த சூர் ஊதக்கூடிய அந்த ஒரு நொடி பொழுதுக்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்தை ஒருபோதும் தாழ்வாக ஆக்கிவிட மாட்டான். மேலோங்க செய்வதுதான் அல்லாஹ்வுடைய கண்ணியம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் மரியாதைக்கும் உரியவனாக இருக்கின்றானோ அல்லாஹ்வுடைய மார்க்கமும் அதே போன்றுதான் கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் அதற்கு இணங்க வாழ்க்கை அமைத்துக் கொண்டாலும் சரி அல்லது அதை நாங்கள் அழிக்குகின்ற வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி,
அல்லாஹ்வுக்கு இஸ்லாத்தை மேலோங்க செய்வது, அல்லாஹ்வுக்கு இஸ்லாத்தை பரப்பச் செய்வது, அல்லாஹ்வுக்கு இஸ்லாத்தில் காபிர்களை நுழைய செய்வது அல்லாஹ்வுக்கு சாதாரண விஷயம் அல்ல. கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். அல்லாஹ் உங்களை தூக்கிட்டு, முஸ்லிம்களே உங்களை தூக்கிட்டு அல்லாஹ்வுக்கு கௌமன் கைரக்கும் கைர் கௌமுகளை அல்லாஹ் கொண்டு வருவான். மாற்றார்களை இந்த இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வருவான். சும்ம லா யகூனு அம்சாலக்கும். அல்லாஹ் சொல்றான், சும்ம பிறகு யகூனு அம்சாலக்கும், அவர்கள் உங்களை கொலை செய்ய மாட்டார்கள், அவர்கள் உங்களை போன்றவர்கள் அல்ல. இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்தை தன்னுடைய அடியார்களை கொண்டு அவன் பிரகாசமாக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை பிரகாசமாக்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்தை முழு உலகத்திலே பரப்ப செய்கிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நபிமார்கள் சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பி தீனுடைய வேலைக்காக பாடுபடுவதற்குண்டான கால அவகாசங்களை கொடுத்து பாடுபட செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் முஹம்மதிலே சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் அவனுடைய உதவியை வாங்கிக் கொண்டுதான் இருக்க முடியும். அடியாருடைய உதவி அல்லாஹ்வுக்கு என்ன அவசியம் உண்டு? அல்லாஹ் தஆலா அதற்காக விளக்கம் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தீன் என்ன சொல்லுகின்றதோ அதன் பிரகாரம் நீங்கள் வாழுங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை தான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பெரிய பேருதவி. இன்னைக்கு இஸ்லாம் அழிப்பது முஸ்லிம்களால. இப்ப நாங்கள் சொல்ல முடியுமா, இஸ்லாத்தை நாங்கள் வளர்க்க செய்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு எல்லா நிலைகளிலும் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்ல முடியுமா? எத்தனை குறைகள் எங்களுடைய அமல்கள். எங்களுடைய இஸ்லாம் பலகீனமான இஸ்லாம். எங்களுடைய இஸ்லாம் எங்களுடைய கரத்திலே இருக்கு, எங்களுடைய துனியா எங்களுடைய உள்ளத்தில் இருக்கு. இஸ்லாம் எங்களுடைய கரத்திலையும் உலகத்தினுடைய மதிப்பு எங்களுடைய உள்ளத்திலையும் இருக்கு. ஆனா சஹாபாக்கள் வெற்றி அடைஞ்சாங்க, உலகத்தை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை நெஞ்சில சுமந்துகிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் இஸ்லாத்தை நெஞ்சில சுமந்துகிட்டும் துனியாவை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டும் உலகத்தினுடைய பேராசையை தங்களுடைய கரத்தால் வைத்துக் கொண்டு இருந்தார்கள். இஸ்லாத்திற்கு ஒன்று என்று சொன்னால் தங்களுடைய கையில் இருக்கிற துனியாவை வீசக்கூடியவங்களாக இருந்தாங்க சஹாபாக்கள். ஆனா இன்னைக்கு எங்களுடைய உள்ளத்தில துனியா வந்துருச்சு, இஸ்லாம் எங்களுடைய கரத்திலே இருக்கு. அப்படித்தானே? இஸ்லாம் எங்களுடைய கரத்திலே இருக்கிறதுனால துனியாவுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னா இஸ்லாம் கையில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை முஸ்லீம்களே என்ன செஞ்சாங்க, கீழே தூக்கி எறியக்கூடிய நிலையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பிக்கை கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயஸபித் அக்தாமக்கும். அல்லாஹ் சொல்றான், வயஸபித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை நான் பூமியிலே உறுதியாக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், வயஸபித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதத்தை நான் உறுதியாக்கிறேன். அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள், பகைவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ இவர்களுக்கு எதிராக உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் தஆலா ஸ்திரமாக பூமியிலே ஊன்றச் செய்வான். உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். எப்படி பத்ருடைய சஹாபாக்கள் வெற்றி கண்டார், கைபருடைய சஹாபாக்கள் வெற்றி கண்டதை போல, கந்தக்குடைய தபூக்குடைய சஹாபாக்கள் வெற்றியை கண்டது போல, உஹதுடைய சஹாபாக்கள் வெற்றி கண்டதை போல, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பாடுபட்டால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவேன், இஸ்லாத்தில் நிலையாக நிற்கச் செய்வேன். இந்த சூராவினுடைய முஹம்மதினுடைய கடைசி வசனம் தான், கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும், நீங்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் வந்துவிடப் போவது கிடையாது. அல்லாஹ் உங்களை எடுத்துவிட்டு வேறொரு சமுதாயத்தை கௌமன் கைரக்கும் உள்ள கொண்டு வந்து அவங்க சும்ம லா யகூனு அம்சாலக்கும், அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானோ அந்த விஷயத்தை கேட்டு இஸ்லாத்தை அவங்க மேல அவங்க செய்வாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறார்.
உலகத்தில் எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் சரி, எல்லா சூழ்ச்சிகளையும் நாங்க அன்னைக்கு அப்டேட் ஆக எங்களுடைய மொபைல் போன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல முஸ்லீம்களை விரட்டுறாங்க, இந்த ஊர்ல மஸ்ஜிதுகள் நொறுக்கப்படுது, இந்த ஊர்ல மதரசாக்கள் அழிக்கப்படுது, இந்த ஊர்களில் குர்ஆன்கள் எரிக்கப்படுது. இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் மொபைல் மூலமாக அப்டேட்டுகளாக பார்த்து கொண்டு இருக்கோமே தவிர அதை பார்த்துக்கிட்டு எப்பவுமே தள்ளுறது போல இன்னைக்கு அப்படியே தள்ளிடுறது. எனக்கு ஒரு நண்பர் வந்து சொன்னார், இன்னைக்கு மனுஷனுக்கு சொறி வியாதி வந்திருக்குன்னா, மனுஷனுக்கு சொறி வியாதியா வந்திருக்குன்னா புரியல, என்ன சொறி வியாதின்னு கேட்டா கையில உள்ள வச்சுட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அந்த சொரிஞ்சிட்டு இருக்கிறது தான் வேணும். இப்படிதான் இருக்கு, என்னோட நிலைமையும் அப்படித்தான். எண்ணிக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு உதவி செய்வதை தன் மீது பொறுப்பாக எடுத்திருக்கிறார். அல்லாஹ்வே ஈமான் கொண்ட முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தஆலா தன் மீது பொறுப்பாக ஆக்கியிருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது வகான ஹக்கன் அலைனா நஸ்ரு மினல் முஃமினீன், முஃமின்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தஆலா தன் மீது கட்டாயமாக ஆக்கிக் கொண்டான். ஹக்கன் சத்தியமாக அல்லாஹ் தன் மீது கட்டாயமாக ஆக்கிக் கொண்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்றான். இன்று முஸ்லீம்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதாக. தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறது இன்னைக்கு முஸ்லீம்கள் அப்படித்தான். முஸ்லீம் என்பது அடையாளம் மாத்திரம்தான், முஸ்லீம் என்பது அடையாளம் மாத்திரம்தான். குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத், முஸ்லிம்களை மாத்திரம் அல்லாஹ் சொல்லுவதாக இருந்தால் அது அடையாளம் காட்டப்பட்ட வார்த்தையாகும். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை முஃமினாத், முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதுதான் ஒரு முஃமின் என்பதற்கு அடையாளம். முஸ்லிம் என்பது எப்படி குஃபார்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு மதங்களை வைத்திருக்கின்றார்களோ இதே போன்று முஸ்லிம் என்பது எங்களுக்கு ஒரு மதம் மாத்திரம்தான். நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அது ஒரு மார்க்கம், இஸ்லாம் என்பது எங்களுடைய மார்க்கம் என்பதாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோமே. மதத்திற்கும் மார்க்கத்திற்கும் என்ன வேறுபாடு? முஸ்லிம்கள் அல்லாமல் முஸ்லிம்கள் அல்லாத குஃபார்கள் அவர்கள் அல்லாஹ்வை இறை மறுப்பாளர்கள், முஷ்ரிக்குகள், அவர்கள் மதம் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ்வை செயல்பாடுகளால் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் முஸ்லீமுக்கும் காபிருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். நாங்க முஸ்லீமுடைய தரத்தில் இருக்க வேண்டாம், நாங்க முஃமின்களுடைய தரத்தில் மாறணும், முஃமின்களுடைய தரத்தில் மாறணும். எண்ணிக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஃமின்களுடைய தரத்தில் நாங்கள் மாறும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை இந்த உலகத்தில் நாங்க பார்க்க முடியும். தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளும் பாருங்களேன், முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தினுடைய சட்டங்களுக்கு எதிரான ஒரு சட்டங்களை எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை அவர்கள் புறக்கணிப்பார்கள். இதுவும் இவர்களுக்கு கஷ்டம்தான் என்பதாக காபிர் வழங்கிக் கொண்டார். முத்தலாக்குடைய சட்டத்தை கொண்டு வந்தார், ஹிஜாபுடைய சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னும் என்னெல்லாம் சட்டம் இருக்குதோ எல்லா சட்டத்தையும் இனி அவன் கையில் எடுப்பான். ஆட்சியாளன் அவன் தானே, அல்லாஹ் அவனுக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறான். இஸ்லாத்துக்கு எதிராக என்ன சட்டங்கள் எல்லாம் இருக்குதோ இந்த சட்டங்கள் ஏதோ ஒரு சில கூட்டங்கள் என்ன செய்வாங்க, இதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக மத்திய அரசான ஆட்சியாளர்களாக எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தொல்லை என்பதாக சொல்லி 100% முஸ்லீம்கள் மட்டும்தான் தெருவில் இறங்கி போராடுறாங்க. 100% முஸ்லீம்கள் தான் தெருவில் இறங்கி போராடுறாங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இணைந்து 2% தான் எடுத்து பார்க்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய வியாபாரங்களும் வீடுகளிலும் தெருக்களிலும் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அதெல்லாம் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா எங்க இஸ்லாத்துல நாங்க ஒரு விஷயத்தை எப்படி சாதிக்க முடியும்? இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்கள் எங்களுக்கு எதிராக நிறைவேற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். நாங்கள் அதற்கு ஆமோதிக்கிறோம் என்பதாக சொல்லி தலை சாய்க்க வேண்டியிருக்காங்க. அதை தவிர வேறு வழி இல்லை. முஸ்லிம்கள் நாடு வெட்டப்பட வேண்டும், முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதற்காக சொல்லி எஸ்ஐஆர் என்பதாக ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வந்தார். இதுல குப்பார்கள் அதிகமாக பாதிக்கப்பட மாட்டாங்க. அநேகமான இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டும் அவர்கள் இறந்தவர்கள் என்பதாக சொல்லியும் அவர்கள் இந்த வெளிநாடுகளிலிருந்து வந்து அகதிகளாக இந்த நாட்டுக்குள் தஞ்சம் புகுந்தவர்கள் என்பதாக சொல்லியும் இந்த சட்டத்தின் மூலமாக மேலே ஆட்சி செய்யக்கூடியவன் இஸ்லாமியர்களை வெளியனுப்பினாலும் நாங்கள் எல்லாம் எங்களுடைய பெட்டி படுக்கைகளை எடுத்துட்டு நாடு விட்டு போறதுதானே தவிர அந்த இடத்துல இருந்து போராடினா சுட்டு தள்ளிடுவான். போராட முடியாது, சுட்டு தள்ளிடுவான். ஏன்னா போராட வேண்டிய காலத்துல போராடல,
போராட வேண்டிய காலங்களிலே போராடல. காபிர்களை தலை தூக்க வைத்து விட்டு இஸ்லாத்தை நாங்கள் தலை சாய்க்க வச்சுட்டோம். காபிர்களை தலை தூக்க வச்சு இஸ்லாத்தை நாங்கள் தலை சாய்க்க வச்சுட்டோம். முழு இந்தியாவும் முகலாய மன்னர்கள் ஆண்ட பூமி. முழு இந்தியாவையும் முகலாய மன்னர்கள் ஆண்ட பூமி. திப்பு சுல்தானுடைய பாதம் படாத இந்தியாவுடைய மண் இல்லைன்னு சொன்னாங்க. ஹைதர் அலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய பாதம் படாத எந்த மண்ணும் கிடையாது. பகதூர் ஷாவினுடைய பாதம் படாத எந்த ஒரு பகுதியும் இல்லை. முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க, காபிர்களுக்கு எதிராக ஆட்சி செய்ய. முஸ்லீம்கள் இந்தியாவில் ஆட்சி செஞ்சாங்க, முழு உலகத்திலும் ஆட்சி செஞ்சாங்க. இஸ்லாம் என்ன, அல்லாஹ் என்ன, நாளைக்கு மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை சொல்லிக் கொடுப்பதுதான் ஆட்சியாளருடைய வேலையாக இருந்துச்சே தவிர எந்த ஒரு வாளை எடுத்துக்கொண்டும் எந்த காபிர்களுக்கு முன்னாலும் சென்று நீ உன்னுடைய மதத்தை விட வேண்டும் என்பதாக சொல்லி எந்த ஒரு ஆட்சியாளரும் சொல்லவில்லை. அப்படி சொன்னதாக இட்டுக்கட்டி பாட புத்தகங்கள் என்ன செய்யப்படுது, பரப்பப்படுது. அனைத்திற்குரிய அல்லாஹ் இல்லடியார்களே, இஸ்லாத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற சூழ்ச்சிகள் தற்போதைய சூழ்ச்சிகள் மாத்திரமல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய சஹாபாக்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமின் தோழர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் தோழர்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நபிமார்களையும் சரி, இன்றைய காலகட்டம் எங்களுக்கு நபி இல்லை, ஆனால் நாங்கள் நபியை நம்பிக்கை கொண்டவர்கள், அதற்கு பின்னால் வருகின்ற எல்லா சோதனைகளையும் சந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்குகின்றோம். ஆனால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கௌமுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா கௌமுகளும் சரி, இஸ்லாம் என்ற ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டதன் காரணமாக, தௌஹீதை எடுத்துக்கொண்டதன் காரணமாக இந்த உலகத்திலே குஃபார்களான எத்தனையோ சிரமங்களை அனுபவித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்யறதுக்காக காஃபிர்கள் திட்டம் தீட்டினாங்க. ஹவாரிஜிகள் யூதர்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்களை கூடவே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் கொலை செய்யறதுக்காக திட்டம் தீட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு, உங்களை கொல்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, ஒப்படுறாங்க. உங்களை கொல்வதற்காக காஃபிர்கள் தயாராகி விட்டாங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செஞ்சார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாக்கிறது, ஏனைய நபிமார்களை பாதுகாக்கிறது அல்லாஹ் முஃமின்களையே வகன ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமின்களை பாதுகாப்பதே அல்லாஹ் தன் மீது பொறுப்பாக்கி கொண்ட பொழுது நபிமார்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு பொறுப்பில்லையா? அல்லாஹ் நபிமார்களையும் பாதுகாப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சாங்க, மறுப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கத்ல் செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் உட்பட்ட பொழுது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று தோற்றமுடைய வேறு ஒரு மனிதரை அல்லாஹ் என்ன செஞ்சார், உதவி செய்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் புறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா வாலிப பருவத்தில் எப்படி உயர்த்தினானோ அப்படியே செய்வான். திமிஷ்குடைய பகுதியில கியாமத்துடைய நாளுடைய அறிகுறிகள் நெருங்கும் பொழுது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இறக்குவார். யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாம் பொய் என்பதாக சொல்லுகின்ற நஸாராக்களுக்கு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி பாடத்தை கொடுப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை அழிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழிக்கணும். யாரெல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் இருக்கின்றார்களோ இவர்கள் எல்லாம் அழிக்கணும் என்பதற்காக வேண்டி காபிர்களும் யூதர்களும் சேர்ந்து அன்னைக்கே கையொட்டுக் கொண்டாங்க. இன்னைக்கு நசாராக்களும் யகூதிகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நசாராக்களும் யகூதிகளும், இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்துருச்சு, இந்தியாவும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்ப இதே போலதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலேயும் யூத நசராக்கள், யூதர்களும் காபிர்களும் அதே போன்ற நசராக்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ்வை அழிக்கணும், மார்க்கத்தை அழிக்கணும் என்பதற்காக இன்றைக்கு முஸ்லிம்களை அழிப்பதை நினைப்பது போன்று அன்னைக்கும் என்ன செஞ்சாங்க, முடிவு செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுறான், وَإِذْ يَذْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يَخْرُجُوكَ. நபியே, அவங்க உங்களை கொலை செய்யறதுக்காக திட்டம் தீட்டிட்டாங்க. உங்களை கொலை செய்யறதுக்காக எல்குர் அப்படின்னா சூழ்ச்சி, அவங்களை கொலை செய்யறதுக்காக அவங்க சூழ்ச்சி பிளானிங் போட்டுட்டாங்க. லியுஸ்பிதூக, உங்களை சிறை பிடிக்கிறதுக்காக அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க. அவ் யக்துலூக, உங்களை இந்த இடத்தை விட்டு நாடு கடத்துறதுக்கு முடிவு செஞ்சுட்டாங்க. அவ் யக்துலூக, இன்னும் சொல்ல போனா உங்களை கொலை செய்யறதுக்கும் காபிர்கள் துணிஞ்சு வந்துட்டாங்க, தயாரான நிலையில் இருக்கலாம். நீங்க பயப்பட வேண்டாம். வயம்குரூன வயம்குருல்லாஹ்,
பயப்பட வேண்டாம். அவங்க வயம் குருன அவங்க சூழ்ச்சி செய்யட்டும். வயம் குருவா அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கு முன்னால் எந்த சூழ்ச்சியும் செல்லுபடி ஆகாது. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி சிறந்த சூழ்ச்சியாக இருக்கு என்பதாக அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் சொல்கிறார். வமக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக எந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ இது அல்லாஹ்வுடைய பார்வைக்கு தெரியாமல் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். முஸ்லிம்கள் அகப்படுவதும், பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் உண்மையான முஸ்லிம்கள் கொல்லப்படுவதும், பலஸ்தீனுடைய முஸ்லிம்கள் சொல்றாங்க, உங்களுடைய கண்ணுக்கு முன்னால தினம் தினம் ஒவ்வொரு மரணத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு மௌத்துடைய பயம் இல்லையா? சொன்னாங்க, நாங்க பிறந்ததே மௌத்தாகிற பூமியில தான் பிறந்திருக்கோம். நாங்க பிறந்தது ஒரு சின்ன புல்லுப்பேட்டி கொடுக்குது. நாங்க பிறந்த பூமி மரணத்துடைய பூமி. இந்த பூமியிலே நபிமார்களுடைய காலத்திலிருந்து யாரும் நிலையாக இருந்ததில்லை. நிலையாக எந்த நபிமார்களையும் விட்டு வச்சதில்லை. அப்படிப்பட்ட பூமியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி வாழணும் என்பது ஆசை எப்படி எங்களுக்கு வரும்? நாங்கள் மௌத்துக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேருக்கு நேராக மரணத்தை சந்திப்பதற்கு தயார் என்பதாக சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிவு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய இஸ்லாம் எப்படி இருக்கு, அவங்களுடைய இஸ்லாம் எப்படி இருக்கு? இந்த இஸ்லாம் சத்தியமான மார்க்கம். அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். அல்லாஹ் தஆலா தொழுகையின் பக்கமாக உங்களை அழைக்கிறான். அல்லாஹ் தஆலா வெற்றியின் பக்கமாக உங்களை அழைக்கிறான். அல்லாஹ் உலகத்தினுடைய ஆசிராவுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கிறார், மஸ்ஜிதுக்கு கூப்பிட்டு கொடுக்கிறார் என்பதாக ஒவ்வொரு வக்திலையும் முஅத்தின் அவங்க என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் ஆரம்பத்தில் பயான தொடங்குறதுக்கு ஆரம்பத்தில் சொன்ன போல, முஃமின்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய உதவியை பொறுப்பாக எடுத்துக் கொண்டிருக்கின்றான். கட்டளையை தன் மீது பொறுப்பாக்கி கொண்டான். முஸ்லிம்களுக்கு உதவி, முஃமின்களுக்கு உதவி செய்வதை ஒப்பான் அக்தல் அலைஹால் முஃமினீன், முஃமின்கள் மீது உதவி செய்வதை அல்லாஹ் தஆலா தன் மீது பொறுப்பாக ஆக்கி கொண்டான். குர்ஆன்ல எங்கேயும் ஒப்பான் அக்தல் அலைஹால் முஸ்லிமீன் அல்லாஹ் சொல்லுது. முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய பொறுப்பு அல்ல. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் முஸ்லிம் என்பது ஒரு அடையாளம் மாத்திரம்தான். முஸ்லிம் என்பது ஒரு அடையாளம் மாத்திரம்தான். முஃமின்கள் என்று சொன்னால் வல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு பின்னால் வல்லதீன ஆமனூ, எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை எல்லாம் செய்கின்றார்களோ, மின் ذكرின் அவ் உன்ஸா, அவர்கள் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, வலனுஹ்யில்லஹு ஹயாத்தன் தய்யிபா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில மனமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பேன், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மனமான வாழ்க்கையை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்சு சொல்றார். இன்னைக்கு ஏதோ காதால கேட்டுக்கிட்டு இன்னைக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு பொருள் சந்தையில பஜாருக்குள்ள போறோம், ஒரு பைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு காய்கறி பொருட்கள் எல்லாம் வாங்கலான்னு பஜாருக்குள்ள போறோம். இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மைக்க போட்டு என்ன செய்யறாங்க, இங்க தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கிறான். எங்களுக்கு வெங்காயமும் தக்காளியும் தேவையில்லை, எங்களுக்கு வேற பொருள் தான் வேணும். எப்படி இந்த பொருள் எல்லாம் காதல கேட்டுட்டு எங்களுக்கு தேவையில்லை, நாங்க போய்கிட்டு இருக்கிறோமோ, இன்னைக்கு அல்லாஹ் வெற்றியின் பக்கமாக கூப்பிடும் பொழுது எங்களுக்கு தேவையில்லை, நாங்க போயிட்டே இருக்கிறோம். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலை. அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்பதாக என்னுடைய உள்ளத்துல இப்ப எங்களுக்கு தெரியாது. மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு இந்த சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது, மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு எங்களுடைய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் எல்லாம் அகப்படும் பொழுது, அப்ப நாங்க சிந்திப்போம் அல்லாஹ்வுடைய உதவி எப்ப எங்களுக்கு வரும் என்பதாக. அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இப்பவே வேணும்னு சொன்னா நாங்க எங்களுடைய நிலைமையை மாற்றாம அல்லாஹ் தன்னுடைய முடிவை மாற்ற மாட்டான். அல்லாஹ்வுடைய முடிவை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நாங்க எங்களுடைய முடிவை மாற்றுற வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய முடிவுல உறுதியாக இருப்பான். நீங்க எப்படி பிடிவாதமாக மஸ்ஜிதுக்கு உள்ள நாங்க வரமாட்டோம் என்பதாக இருக்கிறீங்களோ, அல்லாஹ் உங்களுக்கு நிலவை கொடுக்க மாட்டான். என்னுடைய உதவி உனக்கு இல்லை என்பதில் அல்லாஹ்வும் பிடிவாதம் பிடிச்சவன். அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மனுஷனுக்கே பிடிவாதம் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு பிடிவாதம் இருக்காதான்? எண்ணித்திற்குரிய அல்லாஹ் இல்லையார்களே, ஒவ்வொரு ஜுமாக்களிலும் கடைசியாக தொழுகை பற்றி உபதேசம் செய்யணும் என்பதாக நிர்வாகம் சொன்னாங்க. ஒவ்வொரு ஜுமாக்களிலும் கடைசியாக தொழுகை பற்றி நீங்கள் சொல்லுங்க என்பதாக. அதான் அந்த பேச்சுக்களை பேசிக்கிட்டு கடைசியாக தொழுகை குறித்து சொல்றேன். தொழுகை கொண்டுதான் உலகத்தினுடைய ஆசிராவுடைய எல்லா வெற்றிகளும், தொழுகை கொண்டுதான் நம்மளுடைய எல்லா நிலைமைகளும் முடிவு செய்யப்படும்.
என்பதை நாம் கவனத்தில் வச்சுக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிலவான விஷயங்கள் எல்லாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்தானோ உள்ளத்தாலே விளங்கி வாழ்விலை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய உதவியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அதே போன்று இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொருட்களை கொண்டும் தங்களுடைய உடல்களை கொண்டும் தங்களுடைய மானத்தை கொண்டும் அல்லாஹ் தன்னுடைய உதவியை இறக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.